அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோடையை மிஞ்சுகின்ற கொடிய நரகம் என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது கோடை காலம். வெயில் கொளுத்தி கொண்டிருக்கின்றது. அதிகமான மாவட்டங்களில் சூரியன் சதத்தை தாண்டி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கின்ற காலம். காலையில் கிழக்கில் இருந்து கிளம்பும் போதே அனல் தெறிக்கின்றது. அது உச்சி நோக்கி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் வெப்பத்தின் அடி கூடிக்கொண்டே போகின்றது. மாலையில் மேற்கே மறைகின்ற வரை சூரியனின் சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறக்கின்றது. மறைந்த பின்னாலும் அடிக்கின்ற அனல் காற்றின் வேகம் தனிய மறுக்கின்றது. உஷ்ணத்தின் வீரியம் அடங்க மறுக்கின்றது. சுட்டெரிக்கும் வெயிலின் வெப்பம் உடலில் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக உடல் வியர்வை துளிகளை வடிக்கின்றது. இரவு நடுநிசி ஆனாலும் வியர்வையின் வரத்து நின்றபாடில்லை. பூமியில் ஏறிய சூரிய உஷ்ணத்தால் பூத உடல் முழுவதும் எரிய ஆரம்பித்து விடுகின்றது. உடலிலிருந்து உதிர்ந்த வியர்வை துளிகளின் மூலம் இழந்த நீர் சத்தை ஈடுகட்டுவதற்காக திரும்ப பெறுவதற்காக தாகத்தால் வாய் தவிக்கின்றது. அதன் விளைவு குடம் குடமாய் தண்ணீரை உடல் உள்ளே இழுத்துக் கொள்கின்றது. இழப்பீட்டை சரி செய்து கொள்கின்றது. தாகம் தணிந்து உடலில் தெம்பு கிடைத்ததும் வெயிலின் கொடுமையில் ஒரு சிறிய விடுதலை கிடைக்கின்றது. ஒரு நாள் முடிந்து மறுநாள் என்று இந்த கோடை காலம் முழுவதும் இப்படியே கழிகின்றது. 2 மாதங்களில் கோடை காலம் முடிவுக்கு வருகின்றது. அதன் பிறகு ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் கோடையின் கொடுமை அதிகரிக்கும். இதிலிருந்து தப்பிப்பதற்காக ஊட்டி, கொடைக்கானல் என்றும் ஓரளவு வசதி உள்ளவர்கள் காஷ்மீர், சிம்லா போன்ற இடங்களுக்கும், பெரும் பணக்காரர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று கோடையின் வெப்பத்திலிருந்து தங்களை காத்து கொள்கின்றனர். இது இந்த உலகத்தில். ஆனால் மறு உலகில் கொடிய நரகில் மாட்டிக்கொள்வோரின் கதி என்ன? அந்த நரக நெருப்பு என்பது வெறும் 2 மாதங்களுக்கு மட்டும் வந்து காட்டிவிட்டு போகின்ற கோடை போன்றதா? நிச்சயமாக இல்லை. வரம்பு மீறியோரின் தங்குமிடமாக நரகம் காத்து கொண்டிருக்கின்றது. அதில் யுகம் யுகமாக தங்குவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் 78வது அத்தியாயம் 21 முதல் 23 வசனங்கள் வரை குறிப்பிடுகிறார். அதிலிருந்து அவர்கள் தப்ப நினைக்கும் போதெல்லாம் திரும்ப நரகத்திற்கு அனுப்பி விடுவார்கள் என்றும் கூறுகிறார். கவலைப்பட்டு அங்கிருந்து அவர்கள் வெளியேற எண்ணும் போதெல்லாம் மீண்டும் அதில் தள்ளப்படுவார்கள். சுட்டெரிக்கும் வேதனையை சுவையுங்கள் எனவும் கூறப்படும். அந்த நரகத்தில் நிரந்தரமாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். தண்ணீர் தண்ணீர் என்று அவர்கள் கேட்கின்ற போது உருக்கப்பட்ட செம்பினால் ஆன கொதிநீர் தான் கொடுக்கப்படுவார்கள். ஆனால் அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்க முடியாது. அநீதி இழைத்தோருக்கு நரகத்தை நாம் தயாரித்து உள்ளோம். அதன் சுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்து கொள்ளும். அவர்கள் தண்ணீர் கேட்டால் முகத்தை பொசுக்கும் உருக்கிய செம்பு போன்ற கொதிநீர் வழங்கப்படும். அது கெட்ட பானம், கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அவனுக்கு முன்னே நரகம் உள்ளது. அவனுக்கு சீழ்நீர் புகட்டப்படும். அதை மிடறு மிடராக விழுங்குவான். அது அவனது தொண்டைக்குள் இறங்காது. ஒவ்வொரு திசையிலும் அவனுக்கு மரணம் வரும். ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். இதற்கு மேல் கடுமையான வேதனையும் உள்ளது என்று நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான். இவ்வுலகில் கோடை காலத்தில் தாகத்தை தணிப்பதற்காக குளிர்ந்த நீரை பருகின்றோம். ஆனால் அங்கு குளிர்ந்த நீர் கிடையாது. கொதி நீரே தரப்படும். அங்கே குளிர்ச்சியையும் குளிர் பானத்தையும் சுவைக்க மாட்டார்கள். கொதி நீரையும் சீலையும் தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவ்வளவு தண்டனையும் கொடுமையும் எதற்காக என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அவனது அடியார்களை அழைத்து பிரார்த்தித்ததற்காகத்தான். குடிநீர் கிடைக்காத அந்த கொடிய நரகை பரிசாக தரும் இணை வைப்பு என்ற பாவத்திலிருந்து நாம் விலகி கொள்வோமாக. மற்றவர்களையும் இதிலிருந்து விலகி காப்பாற்ற பாடுபடுவோமாக. நாம் இந்த நரக வேதனையை கோடை காலத்துடன் ஒப்பிட்டு பார்த்து சுவனத்திற்குரிய அமல்களை செய்ய அதிகம் உழைப்போமாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.